ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் 5 கிலோ வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். 5 கிலோ வறுவல் செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமே வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த தக்காளியை வந்துட்டு இதிலே வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வந்து மசியட்டும். அதுக்கப்புறமே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் இப்போ வந்து சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமே நம்ம வெங்காயமும் தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ அந்த சின்ன வெங்காயம் அதையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம், 2 கைப்பிடி அளவுக்கு. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், வாசமாக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோ சூப்பராக நம்ம அசால்ட்டாக நம்ம சமைச்சு முடிச்சிடலாம் ஒரு 20 நிமிஷத்துலேயே. இதுக்கப்புறமே மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். சக்தி மசாலா தான் அது. 3 பாக்கெட் வந்து 100 கிராம் பாக்கெட் வந்து சேர்த்திக்கணும். மூணு பாக்கெட் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமே வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஒரு பாக்கெட் சேர்த்திக்கலாம், 50 கிராமு. மிளகாய் தூளும் அதே போல் 50 கிராம் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கப்புறமே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவெல்லாம். இந்த இதுலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அப்படியே சூப்பராக நமக்கு வந்து அது கிரேவி மாதிரி அப்படியே கிடச்சிரும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே இப்போ நாட்டுக்கோழி வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி தான் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். 5 கிலோவும் அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் அதில் பிடிக்கும். கறி நல்லா உருண்டு வர வரைக்கும் நல்லா வந்து அதுகிட்ட வேக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 20-30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே, இது வறுவல் தான், அதனால் டக்குன்னு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான வந்துட்டு நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போல் நீங்கள் 5 கிலோனாலும் 10 கிலோனாலும் இந்த மெத்தடில் வந்துட்டு மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகம் சேர்த்திட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது விசேஷம்னா சூப்பராக நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.